ஹலோ மக்களே 594வது விஷயத்துல போயிரலாம். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த ஜெயிண்ட் மனுஷன் நம்ம லூஃபி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அதுக்குள்ள ட்ரஃபலகர்ல அந்த ஜெயிண்ட் மனுஷனை சாச்சிட்டு லூஃபி உன் கூட பேசாதான்டா நான் வந்தேன்னு சொல்றான். அது மாதிரி இந்த நியூ வேர்ல்டு நம்ம வாழணும்னா அதுக்கு ரெண்டே வழிதான். ஒன்னு 4 எம்பரர் கூட சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா அவங்கள எதிர்த்து இருக்கணும்னு சொல்றான். இப்போ நம்ம எதுக்கணுமா சேரணுமான்னு சொல்றான். நான் எவனுக்கு கீழே அடி பண்ணிச்சு வாழ மாட்டேன்னு சொல்றான் லூஃபி. சரி அப்பனா நம்ம ஒரு எம்பரரை சாய்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம ஒன்னு சேருவோமான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது நம்ம ஃப்ரெண்டா இருக்கணுமா? என்னடா நீ பேச வர? எம்பரரை சாய்க்கணுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் வந்து எம்பரர் சாய்க்கிறது ஈஸின்லாம் சொல்லல, ஆனா அதுக்குள்ள ஒரு சான்ஸ் ரெடி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவனை சாய்க்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. முகிவரா நீ என்னடா செய்ய போறன்னு சொல்லிட்டு கேட்கறான். எந்த எம்பரரை முதல்ல சாய்க்கணும் அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கிறான். இதுல ஏன்டா இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. இவனை நம்ப கூடாதுன்னு சொல்றான். உன்னை அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எம்பரர் பேரை தானே சொல்லணும், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்றான். சடனா ஒரு எம்பரர் பேரை சொல்றான். சொன்னு ஒன்னு ஃப்ராங்கி, அதான் நம்ம நாமி ஷாக்ல அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. அப்பாட ஒன்னும் பிரச்சனை இல்லை பண்ணி முடியும்னு சொல்றான். சொன்னோடனே நாமி ஷாக் ஆயிட்டா. என்னது ஓகேவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஹார்ட் பைரட்ஸ் இவனோட ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி வந்து உள்ள இருக்க எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. டே நாமி தண்டா காப்பாத்த போன இந்த ஐடியா எதுக்குடா புதுசா போட்டு வந்து சொல்லிட்டு இங்க உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா முட்டாள்தனமா முடிவெடுக்கிற, ஏன்டா எம்பரர் கூடலாம் சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். டே லூஃபி எல்லாருமே இதுக்கு அகைன்ஸ்டா தான்டா இருக்காங்க, இது ரிஸ்கி பிளானடா, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம இன்னும் தயாரே ஆகல, தேவையில்லைன்னு சொல்றாங்க அவங்க. டே ரக்குனு இதை நீ சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ட்ரஃபலகர்லாம் அங்கிருந்து வாரான். பார்த்தா அது நம்ம சோப்பர் தான். டே எதெல்லாம் என்னால சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான் சோப்பர். டே இது நான் தான் சொல்லிட்டு அவனே செதறிட்டான். என்னோட பாடிக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு சோப்பரே அழுதுகிட்டு இருக்கான். டே லூஃபி நான் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றா ரோபின். ஆனா பைரட்ஸே நம்ப கூடாதுடா, அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. நீ என்னன்னா வந்து சேருதுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ உன நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்கறாவா. டே நீ எனக்கு துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். இல்லன்னு சொல்றான் அவன். இல்லன்னு சொன்னோடனே நக்கலா சிரிக்கிறான் லூஃபி. அவன் நீ துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான்னு சொல்றான் அவன். டே எவனுக்கு துரோகம் பண்ண மாட்டான் சொல்லுவான், அதெல்லாம் என்கிட்ட நம்புறேன்னு சொல்லிட்டு உச பாஞ்சிட்டு வாரான். என்னோட கட்ஸ் என்ன சொல்லலாம், ட்ரஃபலகர்லாம் வந்து நல்லவன் சொல்லுது. டேய் முடிவே எடுத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று செதறிட்டானுங்க. நானே இவன்ட்டு அடிபட்டு போனாலும் 2 வருஷமா நீங்க நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கீங்கடா, நீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி லூஃபி கேட்கறான். என்னடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆமாடா நாங்க உன்னை காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு 4 பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி லூஃபி கவலைப்படாடா, உனக்கு நான் இருக்குன்னு சொல்றான் உசப். ஜோரோவா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நான் காப்பாத்துன்னு சொல்றான் அவன். பார்த்தா நக்கலா சிரிச்சொன்னே ட்ரஃபலகர்லாவே ஷாக் ஆகுறான். தேவையில்லாம இவனுக்கு நம்ம இதாயிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ரூமை போட்டு விடுதான். ரூமை போட்டு விட்டு சாம்பிள்ஸ்ன்னு சொல்றான் அவன். இங்க என்னன்னு பார்த்தா ஃப்ராங்கி ஆயிட்டான். டே என்னோட பாடி எனக்கு கிடைச்சிருச்சுடா, இது போதுடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ உன் பாடிக்கு வந்துட்டியா, இனிமேல் சோப்பர் பாடி மட்டும் எடுக்காதடா, அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்றான் ரோபின். அதுக்கப்புறம் சோப்பர் நான் தயாராயிட்டேன்னு சொல்றான். ஆனா உடம்புல அடிபட்டு கிடக்கு, என் உடம்புக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு சோப்பரா கத்துறான். இது இவனோட ஃபால்ட்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி சொல்றான். ஃப்ராங்கி இவனோட ஃபால்ட்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். நீங்க 2 தாண்டா தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோப்பரா கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா இன்னும் நாமி பாடி கிடைக்கல, சாஞ்சி பாடி தான் கிடைச்சிருந்திருக்கு. நாமி வந்து சாஞ்சியா மாறிட்டான். நக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி உசபு சோப்பர்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே இதுக்கெல்லாம் நீங்க தாண்டா காரணம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே எல்லாருமே மாறிட்டோம், இந்த சாஞ்சி மட்டும் தான் தனியா இருக்கான். அவனும் வந்துட்டான்னா அவன் நீயா மாறிடுவ, நீ அவனா மாறிடுவ, அதனால கொஞ்சம் பொறுத்துக்குன்னு சொல்றான் உசப். இப்போ எதுவும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நாமி கிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ எதுவும் பண்ண முடியாது, அவன் பக்கத்துல வந்தாதான் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லா நடந்து போய்கிட்டு இருக்கான். அட இதான் அந்த குழந்தைங்களான்னு சொல்லி லா கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி எல்லா விஷயம் சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். ஆமாடா இவங்களுக்கு தாண்டா நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இதை பத்தி ரொம்ப யோசிக்காத, இவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்றான்ல, அது எங்களுக்கு தெரியும் சொல்றான் சோப்பர். இவங்களை ரெக்கவரி பண்ணிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் விடணும், அதான் எங்களோட பிளானா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஒரு குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். இது எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்றாங்க, இந்த மாதிரி பசங்களை பெருசா மாத்தி அவங்களுக்கு அவங்களே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கவர்மெண்ட் ஏன்டா இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஜெயின் சோல்ஜரை ரெடி பண்ணாங்கன்னா அவங்க ஆர்மியை யாராலையும் தொட முடியாது, அதுதான் அவங்களோட கோலாவே இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப மோசமானதுன்னு சொல்றான். ஆனா சோப்பரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உண்மையில நீங்க ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்களா, இவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியலனா நாங்க ஹெல்ப் பண்ணியே தீர்வோம். இந்த பசங்க எங்க கண்மடி தான் அழுதாங்க, இந்த மாஸ்டர் என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாத்தியா, இவங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றான் நாமி. எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு சேஃபா சேர்க்கறதா எங்களோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டே லூஃபி நீனும் இவங்க கூட இருக்க போறேன்னு சொல்லி லாக் எடுக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் எங்கேயும் போக போறதில்ல, அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்றான். அது மாதிரி சாஞ்சி வந்து அந்த சாமுராய்க்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கான். அது மாதிரி நீ எங்க கூட இருந்தீன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு காமன் கோல் என்னன்னா 2 பேரும் டீமா ஒரு பிளானை போட்டாங்கன்னா எல்லாருமே ரிலேஷன்ஷிப் படி கரெக்டா போவாங்கன்னு தான் நினைப்பேன், அப்படிதானு சொல்லிட்டு கேட்கறான் உசப். ஆமான்னு சொல்றான். ஆனா லூஃபிட்ட அந்த இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நீ என்ன செய்யறன்னு நினைக்கியோ அதை தவிர அவன் எல்லாத்தையும் செய்வான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் செல்ஃபிஷுக்காண்டி 4 எம்பரர் கூட சண்டை போடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா மூக்குள்ளதை எடுத்து சோப்பர் மலத்துக்கு வீசுறான். டே இதெல்லாம்
இதெல்லாம் தூக்கி போடான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா கேப்டன் சொல்லிட்டு முழிக்கிறான். சரிடா உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி முதல்ல அந்த சாமுராய் கயிறை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த குழந்தைங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உங்க ஷிப்போட டாக்டர் யாருன்னு சொல்லுங்க, அவங்களை என் கூட அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா பார்த்தா உசப் கெட்டி விட்டுட்டான். என்னைய மன்னிச்சிடா என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா லா தலைமைலத்துக்கு சோப்பர் கெட்டி வச்சிட்டானுங்க. இது பாக்கே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனு கூடயாடா டீம் போட்டன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாவே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி பர்னிங் ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. இவனுக்கு இன்னும் கதவை தான் திறந்துகிட்டு இருக்கானுங்க அந்த 4 கால் வச்சவனுங்க. டோர் அன்லாக் ஆயிருச்சுடா, வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திறந்துகிட்டே இருக்காங்க. இந்த வேர்ஹவுஸ் பாக்கே பயங்கரமா இருக்குடா, என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அங்க என்ன இருக்குன்னே ஒன்றும் புரியல. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குடான்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா போன உடனே அவனுக்கு கழுத்துல இருக ஆரம்பிக்குது. பார்த்தா பாய்சன் உடம்பு ஃபுல்லா பரவுது. அங்க என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு புகை வருது. பார்த்தா ஒரு ஆளு கண்ணை வர முழிக்கி அங்க இருந்து. அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரஃபலகர்லாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனோட ஸ்வாட்ல ஒரு கயிறு எடுத்து கட்டுறான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோப்பர் அதுல கட்டிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருங்க, சீசர் ஆல்ரெடி உங்க கதையும் இந்த G5 கதையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் கொஞ்சம் பார்த்தே இருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எது தேவையோ அது வரைக்கும் அவன் ஸ்டாப் பண்ணவே மாட்டான்டா. அவன் ஒரு காலகட்டத்தில் ஃபார்மர் சயின்டிஸ்டா தான் இருந்தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி 4 வருஷமா அவங்க ஏகப்பட்ட விஷயத்த மறைச்சிட்டு வரான். அதனால அவனோட விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களையே கொல்ல நினைப்பான். அதனால நீங்க அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க. அது மாதிரி அவன் கேஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான்டா. அவனோட பவர் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாதாரண ஆளும் கிடையாது. 300 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொல்றாங்க. 300 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. யாரெல்லாம் உங்களால வந்து ஹாக்கி யூஸ் பண்ண முடியாதோ அதனால அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க குரூப்ல வந்து ஹாக்கி யூஸ் பண்றது நான் ஜோரோ சாஞ்சி மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நான் முதல்ல லேபுக்கு போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல அந்த மாஸ்டரை வந்து கிட்னாப் பண்ணணும், அதனால அவன் பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் லாவும். சீசர் எதுக்குடா நம்ம கடத்தணும், எதுக்கு காசு கண்டியா இல்ல வேற எது கண்டுமான்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். காசு கண்டிலாம் இல்ல ஒரு விஷயத்துக்காண்டின்னு சொல்றான். அவன் என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்கறாங்க. அது இப்போ உங்கள்ட்ட சொல்ல முடியாது. அவனை கிட்னாப் பண்றது வந்து நம்மள சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், அதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவனை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பிளான் மொத்தத்தையும் உங்கள்ட்ட சொல்லுவேன். முதல்ல சீசரை கிட்னாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றான் லா. அது வரைக்கும் நம்ம பின்னாடியே திரும்ப கூட சொல்லிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதடா, என்ன நடந்தாலும் உன் கூட இருப்பேன்னு சொல்றான் லூஃபி. சரிடா நீங்க என்ன பண்றீங்களா அதுக்கு நான் கோஆபரேட் பண்றேன் ஓகேவான்னு சொல்றான். லூஃபி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீசருக்கும் லெபார்டரி பக்கத்துல தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நேவியும் அங்க இருக்கணும்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பாஞ்சு வேற லெவல்ல சண்டை போடுறானுங்க. G5 ஆளுகளும் மாச கட்டுறாங்க, அவனுங்களும் மாச கட்டுறாங்க. இவனுக்கு எல்லாமே முன்னாடி உள்ள பிரிசனர்ஸ், அவனுக்கு தான் இப்ப இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு டச்சிக்கும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் நடந்து போயிட்டு ஒருத்தனை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னடா வந்துகிட்டே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள பின்ன தள்ளியே வைங்கடா, மிச்சம் எல்லாத்தையும் 40 சொல்லிட்டு டச்சிக்கு உடம்புல இருக்க ஸ்மோக்கர் எல்லாத்தையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணி சீசரை தான் காட்டுறாங்க. அவனுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இல்லையே கால் வருது. நீ கொஞ்சம் வேலையை பார்க்க விடுங்கடா, ஏன்டா தேவையில்லாம நீ டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட விசிட்டர் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்கடா, எல்லாமே டெஸ்ட் சப்ஜெக்ட் தான், எவனை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சீசர். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணி எங்க கட்டுறாங்கன்னா அந்த பர்னிங் ஐலாண்ட் தான் கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாங்கல்ல, அங்க இருந்து ஏதோ ஒண்ணு பாம்பு மாதிரி நெளிஞ்சு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. மாஸ்டர் இந்த பர்னிங் ஐலாண்ட் நீ கதவை திறக்க சொன்னீங்க, நாங்க திறந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. பார்த்தா அவன் போன் அட்டன் பண்ணவே மாட்டேக்கான். பார்த்தா அங்க சீசர் க்ளோன் பக்கத்துல ஒரு கால் வந்தது. இவனுங்க தான் கால் பண்ணிருக்கானுங்க. அதைத்தான் அவன் அட்டன் பண்ணாம இருந்திருக்கான். இவனுங்கள எங்க போகணும் தெரியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஜெல்லி ஃபிஷ் மாதிரி அங்கங்க அப்படி மூவ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு இவனுங்களை நோக்கி. இவனுங்களும் ஓடி களைச்சு போயிட்டானுங்க. சடனா இவனுங்களை நோக்கி பாஞ்சு வருது. அது என்னடா மலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்ல பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. மாஸ்டர் காப்பாத்துங்க சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அதுல இருந்து ஏகப்பட்ட புகையா வருது. அது பிறகு சீசரை தான் காட்டுறாங்க. டேய் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், அங்க இருக்குது என்னோட பெட்டு, அது ஒரு ஸ்லைம் டைப் கிரியேச்சர்டா, அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அதுல இருந்து பாய்சனா வர ஆரம்பிக்கி. யாராலையும் அது பக்கத்துல வந்துச்சுன்னா யாராலையும் வாழ முடியாதுன்னு சொல்றான். பார்த்தா ஒரு 2 பேர் போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்களும் மயங்கி விழுந்துட்டானுங்க. ஸ்மைலி நீ யாருன்னு காட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சீசரு. பார்த்தா அது ஒரு கிரியேச்சர். சடனா வெளியே வந்து அது ஒரு உருவமா மாறிக்கிட்டு இருக்கு. கண்ணுலாம் அதுக்கு இருக்கு. இவனுங்களுக்கோ வந்து கழுத்தெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கி. அந்த கிரியேச்சர் வந்து மாசானிக்கு. அதோட முடியாத கிடைத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.